ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 21 இறை வார்த்தைகள் 29 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரில் அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான இடத்திற்கு அருள் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? ஓய்வெடுக்கவா? வெளியில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஒதுங்குவதற்காக வந்திருக்கீங்களா? ஓகே, இறை அனுபவத்துக்காக வந்திருக்கீங்க. அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே பொருள் ஈட்ட வேண்டும், நிறைய காசு சம்பாதிக்கணும், என்ன செய்யணும்? உழைக்கணும். நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு நொடி பொழுதும் இன்றைக்கு பொருளாதாரம் அதை தான் சொல்லுகிறது. எவ்வளவு நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்க அவ்வளவு பைசா, டப்பு, துட்டு. ஓகே, நீங்கள் எவ்வளவு நேரம் இங்கே செலவழிச்சிங்க? காலையில் இருந்தால் மதியத்தில் இருந்தால் ஓகே, இத்தனை மணி நேரம் நீங்கள் வெளியே இருந்தால் எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கலாம்? ஓகே, ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எத்தனை பொருட்கள் வைத்திருந்தாலும் எவ்வளவு சம்பாத்தியம் செய்தாலும் அது நிரந்தரம் அல்ல, நீடித்திருப்பது அல்ல. எது நீடித்திருப்பது? இறை அனுபவம், கடவுளோடு அங்கலாய்த்திருப்பது, ஒன்றோடு கலப்பது. அதுதான் நீடித்து வாழ்வு, நிம்மதியான வாழ்வையும் தரும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே அதற்காகத்தான் சீடர்களை அழைக்கிறார். இந்த உவமை யாருக்காக சொல்லப்பட்டது? சீடர்களை அழைக்கிறார். பொறுக்கி எடுத்தார் என்று சொல்லலாம். தமிழில் பொறுக்கி என்றால் என்ன அர்த்தம்? ரோக், ரோமையர். ஓகே, சரியா கேட்கல. ஓகே, பொறுக்கி எடுப்பது என்பது அப்படியே சல்லடை போட்டு எடுப்பது, சலித்து எடுப்பது, அதான் பொறுக்கி எடுப்பது. ஓகே, அது மழுங்கி, அதை நம்ம ஒரு பொறுக்கி என்றால் கொஞ்சம் ஏடாகூடமான ஒரு ஆள் என்று பொறுக்கி எடுப்பது. அன்புக்குரிய நாம் அனைவரும் கடவுளால் பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள். இந்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் தரம் பிரிப்பார்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் முந்திரி, செகண்ட் கிளாஸ் முந்திரி. நம்ம சாப்பிட்றலாம் எத்தனாவது கிளாஸ் முந்திரி? கிரேட். எல்லாம் வெளிநாடு போன கழிச்சதில் தான் நம்ம கொடுக்குறான். வேர்க்கடலை, நான் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டில் தங்கியிருந்து படித்தேன். அங்கே வேர்க்கடலை வெடித்தாங்க. நம்ம ஊர் வேர்க்கடலை சின்ன சின்ன சைக்கிள், இது இவ்வளோ பெரிய சைஸ் வேர்க்கடலை. ஏன்னா இவ்வளோ பெரிய சைஸ் வேர்க்கடலை இருக்க எங்கே வாங்கினீங்க? உங்கள் நாட்டில், இந்தியாவில் தான். அதே போல் பழவேற்காடில் ஃபாதர் தியானம் வச்சாங்க. பழவேற்காடு எதுக்கு? மீன் ஸ்பெஷல் இல்லை, நண்டு. நாங்கள் சின்ன வயசில் அங்கே போய் மகிமை மாதா திருவிழாக்கெலாம் போகும்போது மாதாவை பார்த்துட்டு பக்கத்தில் நண்டெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம்.
ஆனால் இந்த நண்டெல்லாம் இப்போ அங்கே இல்லை, கிடைக்கிறது இல்லை. எங்கே போச்சு? ஆற்றுலேருந்து எடுத்து அங்கே கம்பெனிக்காரன் வண்டி அனுப்பிச்சிடுவான். அந்த வண்டியில் போட்டு அந்த நண்டெல்லாம் நல்ல பெரிய நண்டு பார்த்துருக்கீங்களா? ஃபாதர் அங்கே போய் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய நண்டு இருக்கும். அது சமைக்கணும், சும்மா அப்படியே பாயில் உள்ளகிற அந்த ஓடை மேலே எடுத்துட்டா உள்ளகிற சதையை அப்படியே சாப்பிடலாம். அது அப்புறம் எறா, நம்ம இது என்ன கலர் எறா நம்ம கிடைக்குது? செம்மண் கலரில், இந்த என்ன சாம்பல் கலர், அங்கே செம்மண் கலரில் பச்சை கலர் எல்லாம் ஹை குவாலிட்டி. எங்கே? நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வரதில்லை, லோக்கல் மார்க்கெட்டில் வருவது எல்லாம் அப்ராட் போயிடுது. அப்போ அன்புக்குரியவர்களை பொறுக்கி எடுப்பது என்பது கடவுள் பாருங்க, எத்தனை பேர் இருந்தார்கள், அவர்கள் இந்த 12 பேரை பொறுக்கி எடுத்தார், தரம் பிரித்தார். அவருடைய தரத்தை உயர்த்துவதற்காக. நீங்கள் சாதாரண வாழ்வுக்காக அல்ல, அசாதாரண வாழ்வுக்காக, சாதாரண மீன்பிடிப்பு வாழ்வுக்காக அல்ல, உங்களை மனிதரை பிடிப்பு. அப்போ ஆண்டவர் அந்த அனுபவத்துக்காக அவங்களை தயாரிக்கும் போது, இறை அனுபவத்துக்காக தயாரிக்கும் பொழுது அவருக்கு பயிற்சி அளிக்கிறார். என்ன பயிற்சி? ஒரு பயிற்சியிலே ஒரு முக்கியமானது ஒன்று இன்றைக்கு சொல்லப்பட்டது. அந்த அத்தி மரத்தை பாருங்கள், மற்ற மரத்தை பாருங்கள், அதை தளிர் விடும் பொழுது கோடை காலம் வந்து விட்டது அப்படின்னு சொன்ன பிறகு கடவுள் அவர்களுக்கு தருகிற பாடமாக நான் பார்ப்பது, நம் நிறைய பேர் என்ன செய்கிறோம்? நாம் பார்ப்பதை வைத்து வாழ்வை நிர்மாணிக்கிறோம், தீர்வு செய்கிறோம். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஃபிசிக்கல் ரியாலிட்டி. நம்ம பார்க்கிறோம், பார்ப்பதை வைத்து நாம் நிறைய முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் பல முடிவுகள் நன்மை தருகிறதா, தீமை தருகிறதா? தீமையை தான் தருது. ஐயோ, நான் இது அப்புறம் தான் நம்ம யோசிப்பேன் இல்லையா, இதை இப்படி செய்தால் நல்லா இருந்திருக்குமே. அப்போ ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு ஒரு பயிற்சி தருகிறார். என்ன? முதல் பார்ப்பவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழிலே சொல்லுவார், கண்ணால் பார்ப்பதும் பொய், அப்புறம் மூன்றாவது தீர விசாரிப்பது மெய். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுவார். பார்த்து எல்லாவற்றையும் நீங்கள் மனதிலே பதிய வையுங்கள். ஆனால் நீங்கள் பதிய வைத்த அந்த ஃபேக்ட்ஸ், அந்த தரவுகளை எங்கே கொண்டு வர வேண்டும்? இறை அனுபவத்துக்கு கொண்டு வாங்க. இதை நான் செய்யலாமா, செய்யக்கூடாதா? இதை நான் தேர்வு செய்யலாமா, இதை தேர்வு செய்யக்கூடாதா? பல நேரத்தில் அங்கே தான் நிறைய பேருக்கு சிக்கல். எதை தேர்வு செய்வது? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இறை அனுபவத்துக்கு நாம் கொண்டு வர வேண்டும். அதை தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிசர்ன்மெண்ட். தேர்ந்து தெளிவது, தேர்வு செய்வது, அப்புறம் ஒரு தெளிவை பெறுவது. அந்த தெளிவை எப்படி பெற முடியும்? தூய ஆவியினுடைய எழுப்புதல், தூய ஆவியினுடைய அபிஷேகம். அதற்காக தான் சீடர்களை அவர் தயார் செய்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தொடர்ந்து சொல்லுகிறார் இல்லையா, இவையற்றெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இவற்றெல்லாம் நிறைவு பெறும். கடைசியாக சொன்ன வார்த்தை, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால். இப்போ அன்புக்குரியவர்களே, இந்த நாள் முழுவதும் இறை அனுபவத்துக்காக வந்திருக்கீங்க. நிறைய விஷயம் நீங்கள் இங்கே சிந்தித்திருப்பீர்கள், இறை வார்த்தையை தியானித்திருப்பீங்க. ஆனால் அவற்றை அனைத்தையும் இறை அனுபவத்துக்கு நாம் கொண்டு போக வேண்டும் என்றால் தூய ஆவியினுடைய தூண்டுதல் நமக்கு தேவை. அந்த தூய ஆவியினுடைய தூண்டுதல் எப்படி கிடைக்கும்? அது ஒரு தேடல், டிசர்ன்மெண்ட். அது ஒரு பயணம், ஒரு ப்ராசஸ். உடனே கிடைக்காது, அது நான் தொடர்ச்சியாக தேட வேண்டும். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இதோட அடுத்த வருஷம் வந்தால் நல்லதா? இல்லை. உங்களுடைய தேடல் தொடர் தேடலாக இருக்க வேண்டும். அடிமேல் அடி வைத்தால் ஓகே, ஒரே ஒரு அடி வச்சா அம்மி நகரமா? முடியாது. ஆகவே தொடர் தேடலாக இருக்கும்போது தான் இறை அனுபவத்தினுடைய உச்சத்தை நாம் அடைய முடியும். தானியேல் புத்தகம் பாருங்க, அவர் கனவு ஒன்றை விளக்குகிறார். இறுதியில் என்ன சொல்கிறார்? இந்த கனவு நிறைவு பெறும், நிகழும், அது உருவகப்படுத்துகிறார். ஓகே, அதே போல நம்முடைய இந்த இறை அனுபவம் அன்புக்குரியவர்களே, பல நேரத்திலே நம்ம வாழ்க்கையிலே சிக்கி கொண்டிருக்கிறோம், சின்னாபின்னமாக இருக்கிறோம். நூடுல்ஸ் போல, நூடுல்ஸாக என்னது அது? ஆப்பம். ஆப்பம் இல்லை, இடியாப்பம். இடியாப்ப சிக்கல், இடியாப்பம் போல சிக்கி கொண்டிருக்கிறோம். எதை தேர்வு செய்வது, எதை விட்டு விடுவது, எதையெல்லாம் பெற்றுக்கொள்வது?
அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அமர வேண்டும். எங்கே அமர வேண்டும்? இறை அனுபவத்தில் அமர்வது என்பது மிக முக்கியமானது. இயேசுடைய இந்த தயாரிப்பிலே பார்க்கிறோம், அவர் அமர்ந்து போதித்தார் என்றால் ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்ல போறார். காது கொடுத்து கேட்க வேண்டும். நம்ம போற போக்கில் கேட்டு போனால் மனசுல பதியமா? ஆற அமர அமர்ந்திருக்க வேண்டும். பல நேரத்தில் நம்ம பரபரப்பாக இருக்கிற வாழ்க்கையில், பரபரப்பாக இருப்பது வாழ்க்கையா? இல்லை. பரவசத்தில் இருப்பது வாழ்க்கையா? இல்லை. பரமன் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்வது தான் மிக முக்கியமான ஒன்று. அமர்வது ரொம்ப முக்கியமானது அன்புக்குரிய. இன்றைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கிறோம். நமக்கு இந்த அமர்வது ரொம்ப முக்கியமானது. ஆகவே இன்றைய இறை வார்த்தை இறுதி சொன்னது, விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் அழியா. அப்ப இந்த தேடல் எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்றால், இயேசுடைய உண்மையை தேடுகிற ஒரு தேடலாக இருக்க வேண்டும். நிறைய பேர் விவிலியத்தில் பார்க்கணும், அவர்களுடைய அணுகுமுறை ரொம்ப அமைதியாக இருந்தது. இயேசுவை அணுகுவதில், இந்த உண்மையை தேடுவதில், இயேசு அனுபவத்தை பெறுவதில் கொஞ்சம் ஆமை போல. ஆமை முயல் கதை தெரியும் இல்லையா? யார் வின் பண்ணா? பட் ஆனால் ஆமை ரொம்ப ஸ்லோவாக போகிற விலங்கு தானே. லாஜிக்கலாக பார்த்தா யார் வின் பண்ணியிருக்கணும்? முயல் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஆமை ஏன் வின் பண்ணுச்சு? ஆகவே ஓகே, பல நேரத்தில் நாம் முயல் வேகத்தில் போய் கொண்டிருக்கிறோம், ஆனால் போக வேண்டிய இடத்தை அடைவதில்லை. ஆமை போல போவது எல்லா நேரத்திலும் போகக்கூடாது. காலையில் வீட்டுக்கார் கிளம்புறாரு, ஆமை வேகத்தில் இருந்தால் நடக்குமா? பசங்க ஸ்கூலுக்கு கிளப்பணும், காலேஜுக்கு கிளப்பணும், ஆமை வேகத்தில் நடக்காது. ஆகவே ஆமை வேகம் எதற்கு? ஆன்மீகத்தில் துரிதமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுறோம். ஆகவே துரிதமாக அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் நம் ஆன்மீக உச்சியை அடைய வேண்டும். விவிலியத்திலே திரு அவையுடைய வரலாற்றிலே நிறைய புனிதர்கள் பார்க்கிறோம். ரொம்ப அமைதியாக ஆண்டவர் அனுபவத்துக்காக, இயேசு அனுபவத்துக்காக தொடர் பயணம் செய்தார்கள், இறை அனுபவத்து உச்சத்தை அடைந்தார்கள். ஆனால் சில பேர் ரொம்ப அறக்க பறக்க அங்கே போகிறது இங்கே போகிறது, உட்காரவும் முடியும், ஒரு 10 நிமிடம் ஆண்டவர் முன்பாக அமர முடியாது. எப்போ பாரு சுறுசுறுப்பாக இருக்கிறோம் என்று பார்த்து கொண்டு இழந்து விடுவது. நீங்கள் ஒரு டூரிஸ்ட் ஊட்டி கொடைக்கானல் போகிறீங்க, அழகான ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு காட்சி, இயற்கை காட்சியெல்லாம் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பைக் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக போகலாமா? காலார நடப்பது, நடந்து போவது, அப்போ தான் அந்த இயற்கையை நாம் ரசிக்க முடியும். அதே போல் தான் ஆன்மீகம், கொஞ்சம் ஆமை வேகத்தில் போவது தான் நல்லது. இல்லை என்றால் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய அந்த இலக்கை இழந்து விடும், இறை அனுபவத்தை இழந்து விடுவோம். யோவான் நற்செய்தி 18:38 நாம் பார்க்கிறோம். பிலாத்து என்ன கேள்வி கேட்கிறார்? யோவான் 18:38 என்னமா? உண்மையா? அது என்ன? அடுத்தது வார்த்தை பாருங்க. அது கேட்ட பின் அவர் என்ன பண்றாரு? இயேசுடைய ஆன்சருக்காக, ரிப்ளைக்காக அவர் காத்திருக்கவில்லை. கேள்வி கேட்டார், உண்மையா? அவர் அமர்ந்திருந்தால் இயேசு அவருக்கு அவர் கண்களை திறந்திருப்பார். இதுதான் உண்மை, இதுதான் இறை அனுபவம் சொல்லியிருப்பார். அவரும் மாற்றம் பெற்றிருப்பார், மனமாற்றம் பெற்றிருப்பார். கேள்வியை கேட்டார், பதிலுக்காக அவர் வெயிட் பண்ணல, உடனே போனார். பல நேரத்தில் நாம் இப்படி தான் இருக்கிறோம், மின்மினி பூச்சிகளை போல அப்படியே பறந்து கொண்டிருக்கிறோம், வாழ்வை இழந்து விடுகிறோம். ஆகவே அன்புக்குரிய தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தையும் இந்த புனித இடமும் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், ஆண்டவருடைய அனுபவத்தில் அமர்வது. அது ரொம்ப முக்கியமானது. நம்ம பல நேரத்தில் நினைக்கலாம் நம் நேரத்தை வீணடிக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய அனுபவத்தில் அமர்வது ஒரு சுகம். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பக்தன் ஒருவன் வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூடில்ஸான போய் அவன் கடவுளுடன் ஜெபிக்கிறான். கடவுளை, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நீ இருக்கியா இல்லையா? ஒன்றுமே பண்ணுறது இல்லையே, இவ்வளவு கஷ்டப்படுறான், பண கஷ்டம், இவ்வளவு உடல் நோய், இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, என்னை ஏன் இப்படி தவிக்க விட்டு போனாய் என்று சொன்னபோது கடவுள் தோன்றுகிறார். கடவுள் தோன்றி கவிதையாக கடவுள் சொல்லுகிறார். இந்த பக்தன் கடவுள் முறையிடுகிறான். கடவுளிடம் பசியின் கொடுமை யாதன கேட்டேன். கடவுள் சொன்னார், பசியுற்று பார். பிணியின் கொடுமை, பிணின்னு அர்த்தம் நோய், பிணியின் கொடுமை யாதன கேட்டேன், பிணியுற்று பார் என்றார். அப்படின்னா நோயுற்று பார். மனையாளின் சுகம் யாதன கேட்டேன், மணந்து பார் என்றார். இப்படி நிறைய விஷயம் அடுக்கி கொண்டே போன பிறகு அப்போ இந்த பக்தன் விரக்தியிலே கேட்டான், கடவுளே, எல்லாத்தையும் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்றால் நீ எதற்கு கடவுளே, நீ ஏன் என்று கேட்டபோது கடவுள் சொன்னார். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அந்த அனுபவமே நான் என்றார். நம்ம துன்பப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், உடம்பு நோயால் கஷ்டப்படுகிறோம். அந்த துன்பத்திலும் நோயிலும் கஷ்டத்திலும் கடவுளை அனுபவிக்க முடியும். அந்த அனுபவம் தான் கடவுள். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அனுபவத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுளுடைய இறை அனுபவத்தின் உச்சத்தை தொட நாம் மன்றாடுவோம். ஆமென்.